சென்னையில பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையும் மிதமான மழையும் பெய்து கொண்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிட்வா புயலானது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நம்ம சென்னைக்கு மிக அருகாமையிலேயே நிலை கொண்டிருக்கு. அதனால நம்மளுக்கு சென்னை மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு மிதமான மழை வந்து பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாளைக்கு இந்த சுழற்சியானது இந்த இடத்திலேயே தான் நிலவி கொண்டிருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. முக்கியமா கேடிசிசி ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாம் இன்னும் 2 நாளைக்கு மிதமானது முதல் கனமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாம இன்னும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிதமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் இதனுடைய தாக்கங்கள் வந்து இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல, குறிப்பா 2 நாட்களுக்கு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. குறிப்பா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த மழை மேகங்களானது இந்த மாவட்டங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து உள் தமிழ்நாட்டிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 2 நாட்கள்ல இந்த சுழற்சியினுடைய தீவிரம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா நேற்றைய தினம் வந்து இது வெறும் வெற்று சுழற்சியாக இருந்துச்சு, மேகங்களற்ற வெற்று சுழற்சி. ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மேகங்களை குவிக்கக்கூடிய சுழற்சியாக இது மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் 2 நாட்கள் அப்படின்னு எடுக்கும் போது நாளைய தினம் 2ஆம் தேதி வந்து இது சற்று வலுவிழந்து காணப்படுது. அதாவது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது இது வெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது லோ பிரஷர் ஏரியாவாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2 நாட்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை குறையும். ஆனால் பல பகுதிகளில் மழை வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிதமான மழையாகவே நீடிக்கும்னு வானிலை ஆய்வாளர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாகவும் இருக்கு.